வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஓகேங்களா, ஐஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் ஃபார் குரூப் 1. சரிங்களா, குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல இன்னைக்கு ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோ அப்படின்றதுனால லைட்டாக பார்ப்போம், அதுக்கடுத்து உள்ள நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாங்க. ஸோ இது வந்து இந்தியன் பாலிட்டியும் ஐஎன்எம்மும் வந்து நம்மளுக்கு வந்து டே 1 டே 2 டே 3 அப்படின்னு சொல்லிட்டு இனி மீது நல்லா ரெகுலர் ஆயிரும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரி, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ டே 1 கிளாஸ், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020, சரிங்களா. இந்த இதில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020லேருந்து 23 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்துடலாம். சரியாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், ஓகேங்களா. ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம், ஓகேங்களா. இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரெண்டாவது பிரிச்சுக்கணும், சரிங்களா. உருவாக்கப்பட்ட, சரிங்களா, உருவாக்கப்பட்டது எப்ப, நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்ப அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சில சட்டங்கள் நடைமுறைப்படுத்த கொஞ்சம் காலதாமதங்கள் ஆயிருக்கலாம். ஸோ அதனால சில சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் லேட்டா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும், சரிங்களா. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆர் இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேம் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து நம்ம எப்பயுமே இதை பிரிச்சுக்கணும். அப்ப இந்த சட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உருவாக்கப்பட்டது, ஓகேங்களா. இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1923 5th மார்ச், ஓகேங்களா. 1923 வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுது, சரிங்களா. கம் இன் டு ஃபோர்ஸ், ஓகேங்களா. கம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1 ஜூலை 1924 தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது உள்ள வந்து நடைமுறைக்கு உள்ள வருது, சரியாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒர்க்மேன்ஸ் காம்போசிஷன் ஆக்ட், ஓகேங்களா, காம்பன்சேஷன் சொல்லணும், ஓகேங்களா. காம்பன்சேஷன் ஆக்ட், மன்னித்துக் கொள்ளவும், காம்பன்சேஷன் ஆக்ட் வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம், ஓகேங்களா. உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 மார்ச் 1923, அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1 ஜூலை 1924, சரியாங்க. ஸோ இதை பத்தி பார்த்துடலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ரடியூஸ்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 மார்ச்ல 1923 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஓகேங்களா. கேம் ஆக்ட் வந்து உள்ள ஃபோர்ஸுக்கு வரது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 1 1924, ஓகேங்களா. இந்த சட்டத்தினுடைய அம்சம், ஓகேங்களா, இதோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒர்க்கர்ஸோடைய ரிலேட்டட்ல ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இல்ல பயங்கரமான எக்ஸ்டென்ட் இன்ஜுரி நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்ட ஈடு வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதான் இதோட விஷயம், சரிங்களா. ஒரு கம்பெனில ஒரு நபர் வேலை செய்யறாரு, அவருக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், அல்லது வந்து ரொம்ப எக்ஸ்டென்ட் இன்ஜுரி ஆயிருச்சு அதுக்கு மேல அவரால் வேலை செய்ய முடியாது அப்படின்றப்ப அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாவது அந்த சட்டம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது, சரியாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐஎன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், ஓகேங்களா. செஷன் பத்தி கேட்டுருவாங்க, சரியாங்க. அதே மாதிரி தலைவர்களை பத்தி பயங்கரமா கேட்பாங்க, சரிங்களா. ஸோ செஷன் பத்தி பார்க்கும்போது நிறைய செஷன்ஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க, சரிங்களா. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 8 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் அவங்க மோஸ்டா கேட்கறது, ஓகேங்களா, 7 to 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல மோர் ஆர் லெஸ் 4 கொஸ்டின்ஸ் ஐஎன்சி ரிலேட்டடா தான் இருக்கும், சரிங்களா. 2 வந்து தலைவர்களை பத்தி கண்டிப்பா இருக்கும், சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 1 இது மாதிரி ஆக்ட் இது பேசிஸ்ல வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கும், சரியாங்க. ஸோ அதனால நம்ம ஐஎன்எம் பத்தி படிக்கும்போது ரொம்ப டெப்தா எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற டாபிக் வைஸ் ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஎன்எம் நம்ம கவர் பண்ணிடலாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்பொழுது இந்த வந்தே மாதரம் பாடலை வந்து அடாப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, சரிங்களா. இந்த பாடலை துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்துல வந்து இந்த தேசிய பாடலாக இது வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டா, சரிங்களா. அப்ப கல்கட்டா, இப்ப கொல்கட்டா,
சரிங்களா. ஐஎன்சி செஷன் கல்கட்டால 1986ல, சரிங்களா. 1986 கல்கட்டா அப்படின்றத வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். சரியாங்க. சோ இதுல பார்க்கும்போது வந்தே மாதரம், சரிங்களா, அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த வந்தே மாதரம் பாடல் அப்போது எங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கட்டால பாடுறாங்க. சோ அதை யாரு பாடுறான்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படின்றத வந்து பாடுறாரு. இந்த வந்தே மாதரம் பாடல் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஹிம் பந்திர சாட்டர்ஜி 1874, ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணிப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அந்த சாங் ரிட்டன் பை வந்து 1874ல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருப்பாரு. இதை வந்து பப்ளிஷும் பண்ணிருப்பாரு. சரிங்களா. இந்த சாங் வந்து எதுல பப்ளிஷ் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அனந்த மாத், ஓகேங்களா, அனந்த மாத் அப்படின்ற ஒரு நாவல்ல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அப்படி பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1882, சரிங்களா. இந்த அனந்தமாத் அப்படின்ற நாவல் யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மஹிம் சந்திர சாட்டர்ஜினாலதான் எழுதப்பட்டது. சோ இன்னொன்னு கேட்பாங்க, இந்த வந்தே மாதரம் பாடல் கல்கட்டால ஐஎன்சி கொண்டு வரப்பட்டது, அப்போது இருந்த பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது இருந்த பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா ரஹமத்துல்லா, சரிங்களா, ரஹமத்துல்லா எம், ஓகேங்களா, ரஹமத்துல்லா எம் அப்படின்றவர் தான் வந்து அப்போ வந்து அந்த கல்கட்டா செஷனுக்கு வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாரு. சரியாங்க. சோ அப்போ இந்த ஒரு செஷன் பார்த்துட்டோம். சோ சேம் வே இந்த செஷனை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்னென்ன ஞாபகங்கள் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பஹிம் பந்திர சாட்டர்ஜி அப்படின்றது ரொம்ப முக்கியமான நபர். சரியாங்க. அவரை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா பாத்துடலாம். சரிங்களா. இந்த வந்தே மாதரம் பாடல் 28 டிசம்பர் 1896 அவர் நேஷனல் சாங்கை வந்து வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சாங் அட் 12th செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் கல்கட்டா, ஓகேங்களா. அப்போ இங்க பிரசிடென்ட்டை பார்த்துட்டோம். சரிங்களா. பிரசிடென்டா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அஹமதுல்லா இருக்காரு. ஓகேங்களா. இந்த செஷன் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டால நடந்துச்சு. எந்த இயர்னு பார்த்தோம், இயர் வந்து ஓகேங்களா 1896 அந்த இயர்ல நடக்குது. சரிங்களா. இது எத்தனாவது மாநாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12வது மாநாடு. சரிங்களா. 12th செஷன், ஓகேங்களா. அப்ப இந்த ஒரு செஷன்ல நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஹிம் பந்திர சாட்டர்ஜி, ஓகேங்களா. இவர் 27 ஜூன் 1838 பிறகுறாரு. 8 ஏப்ரல் 1894 வந்து மறைஞ்சிறாரு. இவர் மறைஞ்சிருக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், அத நேஷனல் சாங்கா வந்து என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா கொண்டு வரோம். சரிங்களா. இவர் யாருன்னு பார்க்கும்போது இவர் ஒரு நாவலிஸ்ட், பொயட், ஓகேங்களா. இவர் ஒரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவிதை, ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்ஏஸ்ட் ஒரு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டுரையாளர்களும் கூட. அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பல பரிணாமங்கள்ல வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. சரிங்களா. ஹி வாஸ் ஆத்தர் ஆஃப் 1882 பெங்கால் நாவல் வந்து லாங்குவேஜ்ல எழுதின பெங்கால் நாவல்ல வந்து அனந்தமாத் அப்படின்றவர் வந்து என்னன்னு சாரி அனந்தமாத் அப்படின்ற நாவலுக்கு வந்து இவர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத்தர். ஸோ பெங்காலில வந்து நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்கிறதுனால இவர எம்பரர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதாவது இலக்கியத்தின் பேரரசர், ஓகேங்களா. எந்த இலக்கியத்தின் பேரரசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெங்காலி, ஓகேங்களா. பெங்கால் இலக்கியத்தின் பேரரசர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பஹிம் பந்திர சாட்டர்ஜி, சரிங்களா, பஹிம் சந்திர சாட்டர்ஜியை தான் வந்து சொல்றாங்க. அது வந்து இன்னொரு பேர்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய சம்ரட், ஓகேங்களா, சாகித்ய சம்ரத் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்றாங்க. சரிங்களா. சாகித்ய சம்ரத் ரிலேட்டட் டு யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பஹிம் சந்திர சாட்டர்ஜி, பிசிசி, சரிங்களா. சாகித்ய சம்ரத் அப்படின்றது இது இவருக்குள்ளதான் இருக்கு. எம்பரர் ஆஃப் லிட்ரேச்சர் இலக்கியத்தின் பேரரசர், பெங்கால் இலக்கியத்தின் பேரரசர் அப்படின்னு சொன்னா அதுவும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான், ஓகேங்களா. அதே மாதிரி இவர் வந்து மாடர்ன் பெங்காலிகளுடைய என்னன்னு பார்த்தோம்னா லேண்ட்மார்க், சரிங்களா, லேண்ட்மார்க் ஆஃப் மாடர்ன் பெங்காலி, ஓகேங்களா. இவர் ஒரு ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஆஃப் மாடர்ன் பெங்காலின்னு சொல்லணும். சரிங்களா. இவர் ஒரு பார்ட், ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியன் லிட்ரேச்சர் அதுலயும் வந்து நல்ல வந்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் ரீசன் இவர் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய நபராக கருதப்படுகிறார். ஓகேவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகும்போது இங்க யாரை பார்க்கறோம்னு பாத்தீங்க அப்படின்னா தி சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தி சீக்ரெட் சொசைட்டி ஆர்கனைஸ்டு பை விடி சவார்கர். விடி சவார்கர்னால ஓகேங்களா ஒரு சீக்ரெட் சொசைட்டி பண்ணப்பட்டுச்சு. அதனுடைய பேர் என்ன, ஓகேங்களா, அந்த ஆர்கனைஸ்டு, ஓகேங்களா, பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகசிய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ விடி சவார்கர், ஓகேங்களா. இவருடைய முழு பெயர் நம்ம எப்பயுமே ஏதாச்சும் ஒரு தலைவர்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா விடி இது மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இனிஷியல் கிடையாது, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சரிங்களா. அப்ப யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வினாயக் தாமோதர் சவார்கர், ஓகேங்களா. இவர் 28 மே 1883 இருந்து 26 பிப்ரவரி 1966 வரைக்கும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறார். சோ இங்க பார்க்கும்போது இந்த சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அபிநய பாரதா, ஓகேங்களா, அபினவ் பாரத் அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யங் இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. இது அபிநய பாரத் அல்லது அபினவ் பாரத்
இதை யங் இந்தியா சொசைட்டின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. சரியாங்க. இந்த யங் இந்தியா சொசைட்டி அல்லது இந்த அபினவ் பாரத் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. ஓகேவாங்க. சோ இதை வந்து அபினவ் பாரத் அப்படின்றதுக்கு பேர் மாற்றம் எப்ப அடையுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1904 தான் அபினவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரீநேம் பண்றாங்க. இதற்கு முன்னாடி ஓகேங்களா நாசிக் அப்படின்ற இடத்துல மித்ர மேலா மித்ர மேலா அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விடி சவார்கரும் ஓகேங்களா ஜிடி சவார்கரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. வேற யாரும் இல்ல, விடி சவார்கர் அப்படின்னா விநாயகர் தாமோதர் சவார்கர் ஓகேங்களா. ஜிடி சவார்கர் அப்படின்னு சொல்லும்போது கணேஷ் ஓகேங்களா. இங்க விநாயகர் இங்க கணேஷ் அவ்வளவுதான் பேர், வேற எதுவும் இல்ல. சரியாங்க. பிரதர் ஓகேங்களா, விடி சவார்கருடைய பிரதர். இவங்க ரெண்டு பேரும் இணைந்து வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மித்ரமேலா அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1904 வந்து இது அபினவ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் அடையுது. இந்த அபினவ் பாரத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா யங் இந்தியா சொசைட்டின்னு நம்ம சொல்லலாம். சரியாங்க. சோ இந்த அபினவ் பாரத் எப்ப ஓகேங்களா டிஸ்பேண்டட் ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்னால டிஸ்பேண்டட் பண்றாங்க. எப்ப பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வயலன்ஸை கிளப்புறாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குன்ற அப்படின்றதுனால இந்த சொசைட்டி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பேண்டட் பண்ணிடுறாங்க. 1952 இந்த சொசைட்டி இல்லாம போயிடுது பை த பிரிட்டிஷ். சரிங்களா. பிரிட்டிஷோட மிகப்பெரிய ஆளுமையினால இந்த சொசைட்டி வந்து என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிடுது, டிஸ்பேண்டட் பண்ணிடுறாங்க. சரிங்களா. சோ அதுக்கடுத்து இந்த விடி சவார்கர் பத்தி பார்ப்போம். சரிங்களா. சோ இவரை பார்க்கும்போது ஒரு இந்தியன் பொலிட்டிஷியன் ஓகேங்களா. அடுத்து ஒரு ஆக்டிவிஸ்டாவும் இருக்காரு, ரைட்டராகவும் இருக்காரு ஓகேங்களா. இவர் ஒரு லீடிங் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்து மகாசபால இவர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார். ஹிந்து நேஷனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதையும் வச்சிருந்திருக்காரு. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவும் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருந்திருக்காரு. சரியாங்க. சோ இவரை பத்தி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவரோட பத்தின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா 1857 ஓகேங்களா 1857 ரிவால்ட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மையமா வச்சு 1909 வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை வந்து என்ன பண்றாரு, ரிலீஸ் பண்றாரு. ஹூ இஸ் அ ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு 1923 என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்றாரு. அதே மாதிரி அண்ட் எக்கோ ஃப்ரம் அந்தமான்ஸ் ஓகேங்களா, ஒரு எக்கோ ஃப்ரம் அந்தமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1924 வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வராரு. ஓகேங்களா. அப்ப 1909 ஒரு விஷயம் ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து ஹூ இஸ் அ ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு 1923 ஒரு புக்கு அண்ட் எக்கோ ஃப்ரம் அந்தமான்ஸ் ஓகேங்களா, ஒரு எக்கோ ஃப்ரம் அந்தமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1924 ஒரு புக்கு. மூணு விஷயத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விடி சவார்கர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காரு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதையும் கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. இந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1857 இந்த ரிவால்ட்டை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு, த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காரு. 1909 அதை வெளியிட்டிருக்காரு. ஹூ இஸ் அ ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வெளியிட்டிருக்காரு 1923 அண்ட் எக்கோ ஃப்ரம் அந்தமான்ஸ் ஓகேங்களா 1924 அடுத்த வருஷமே என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காரு. சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா குயிட் இந்தியா ரெவல்யூஷன் ஓகேங்களா. எந்த காங்கிரஸ் கமிட்டி பாஸ்டு த குயிட் இந்தியா ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெள்ளையனே வெளியேறி இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி வந்து முடிவு செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ குயிட் இந்தியா மூவ்மெண்ட் August 9 ஓகேங்க. ஸோ எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் கிராந்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா. ஆகஸ்ட் கிராந்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அது எந்த செஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கமிட்டி வந்து யாருன்னு பார்த்தோம்னா பம்பாய். சரிங்களா. பம்பாய் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். பம்பாய் கமிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குயிட் இந்தியா மூவ்மெண்ட் விஷயத்தை வந்து சொல்லுது. சரிங்களா. சோ இதை லான்ச் பண்ணது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா August 9 1942 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மகாத்மா காந்தி ஓகேங்களா. மகாத்மா காந்தியினுடைய தலைமையில வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல ஒரு முக்கியமான முழக்கங்களாக சரிங்களா, முக்கியமான முழக்கங்கள் அல்லது முக்கியமான ஸ்லோகனாக கருதப்படுறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குவிட் இந்தியா ஆர் பாரத் சோடோ ஓகேங்களா, பாரத் சோடோ ஆர் குவிட் இந்தியா. அதே மாதிரி இதுலதான் காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பாரு, டூ ஆர் டை ஓகேங்களா, செய் அல்லது சித்தமடி அப்படின்னு சொல்ற மாதிரி டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழக்கத்தையும் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல தான் வந்து காந்தி என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்திருப்பாரு. சரியாங்க. அப்ப குயிட் இந்தியா மூவ்மெண்ட் August 8 1942 August 9 கூட வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு தலைமையேற்று நடத்தினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி ஓகேங்களா. இது எந்த செஷன்ல வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா பம்பாய் செஷன்ல. சரிங்களா. இப்ப ஐஎன்சி செஷனுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருச்சு. சரியாங்க. நெக்ஸ்ட்
விச் யூரோப்பியன் நேஷன் கேம் இன் டு இந்தியா அட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். சரிங்களா, யாரு முதல்ல இந்தியாவுக்கு வந்தா, யூரோப்பியன் நேஷன் யாரு முதல்ல வந்தா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸ். ஓகேவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயர் வந்தாங்க, எந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த இடத்துக்கு வந்த யூரோப்பியன் நேஷன் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டுருவாங்க. இந்த இயர் வந்த யூரோப்பியன் நேஷன் யாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. இல்ல மேட்ச் த ஃபாலோயிங்லையும் இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம பார்த்துடுறோம். ஓகேங்களா, 1498 போர்ச்சுகீஸ் ஓகேங்களா கேலிக்கட்டுக்கு, கேரளால இருக்கக்கூடிய கேலிக்கட்டுக்கு வராங்க. போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா, அவங்களுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 1602 ஓகேங்களா டச் அப்படின்றவங்க நெதர்லாண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த நெதர்லாண்ட்ஸ் வந்து எங்க வர்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இறங்குறாங்க. நெக்ஸ்ட் மூணாவதா வந்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா சோ பிரிட்டிஷ், இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்கிலீஷ்காரர்கள், இங்கிலாந்துக்காரர்கள் குஜராத் சூரத் போர்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வராங்க 1608. சரிங்களா, அடுத்து நாலாவதா 1616 வந்து டேனிஷ் அப்படின்றவங்க வராங்க. சரிங்களா, தரங்கம்பாடி ஓகேங்களா, தரங்கம்பாடி அல்ல தரங்கம்பார் தமிழ்நாட்டுல வந்து வராங்க. சரிங்களா, அதனால ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கலாம் தமிழ்நாட்டுக்கு முதல்ல வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. டேனிஷ் வந்து முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க 1616 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வராங்க. டைரக்டா தமிழ்நாட்டுக்கு வந்து டேனிஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா, அடுத்து 1664 யார் வரான்னு பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு பாண்டிச்சேரிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க. சரிங்களா, சோ அப்ப இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா, ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளஸி அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து தேவையில்ல. சரிங்களா, இந்த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1608 வந்து உள்ள வராங்க. இங்கிலாந்து ஓகேங்களா, இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இஇஐசி இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுதான் நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்றோம். அவங்க வந்தது குஜராத். ஓகேங்களா, அப்ப முதல்ல வந்தது போர்ச்சுகீஸ் 1498 கேலிக்கட் கேரளா. சரிங்களா, வாஸ்கோ ட காமா. ஓகேங்களா, ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்திருப்பாரு. ஸோ இப்படிதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின் ரிவால்ட். ஓகேங்களா, ஸோ ரிவால்ட்டை பத்தி பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் சிப்பாய் மியூட்டினி 1857 ரிவால்ட். இந்த ரிவால்ட்டை பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயமா வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த ரிவால்ட்ல வந்து பார்ப்போம். சரிங்களா, 1857 சிப்பாய் கழகத்தின் முதல் போரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது எங்க வந்து இது வந்து வெடிச்சது. ஓகேங்களா, எங்க வந்து தென்பட்டது, முதல் பொறியா எங்க தென்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பராக்பூர், கல்கட்டா. சரிங்களா, பராக்பூர் கல்கட்டால தான் முதல் பொறி வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தென்படுது. சரிங்களா, சரிங்களா, பராக்பூர் அதான் ஃபர்ஸ்ட் இடம் தென்படுது. சரிங்களா, இந்த சிப்பாய் முட்டணியை வந்து அன்சக்சஸ்ஃபுல் ரிபெலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. என்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காசஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கன்க்ளூஷன் எழுதும்போது மெயின்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அப்படின்னா கன்க்ளூஷன் எழுதும்போது எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்சக்சஸ்ஃபுல் ரிபெலியன் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் இல்ல, ஒரு ப்ரீ பிளான் இல்ல, ஒரு ஒரு சரியான தலைமை வந்து இல்ல அப்படின்றதுனால. ஓகேங்களா, ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம, ஒரு ப்ரீ பிளான் இல்லாம முன்கூட்டியே ஓகேங்களா பல இடங்கள்லையும் ஓகேங்களா விதவிதமான இடத்துல விதவிதமான நேரங்கள்ல தென்பட்டதுனால ஈஸியா அங்க போறதுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு நல்ல டைம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அதனால 1857 இருந்து 59 வரைக்கும் நடந்த ரிவால்ட் இந்தியன் முட்டினி ரிவால்ட் தான். நல்ல ரிவால்ட் தான், பட் ஆனா அது அன்சக்சஸ்ஃபுல் ரிவால்ட்டாக போயிடுச்சு அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நடந்தது என்னன்னு பார்த்தோம்னா பராக்பூர், கல்கட்டா. சரியாங்க, ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதான் இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. ஸோ இதுக்கான இந்த கேட்ரேஜ் அப்படின்றது இதுதான். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த கிரீஸ், சரிங்களா, இந்த கிரீஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கணும். ஸோ அப்போ இந்த கிரீஸ் வந்து ஒரு ரூமர் வந்துருது. சரிங்களா, இந்த கிரீஸ் வந்து எதனால பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஆர் போர்க் அப்படின்னு சொல்லிட்டு. பீஃப் அப்படின்றது வந்து ஹிந்துஸ்க்கு செட் ஆகாது, போர்க் அப்படின்றது வந்து முஸ்லிம்ஸ்க்கு செட் ஆகாது. ஸோ இப்படி ஒரு ரூமர் வந்ததுனால அவங்களுடைய இந்த கிரீஸ் வந்து பல்ல கடிச்சு அதை இழுக்கணும் அப்படின்றதுனால அதனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எகெயின்ஸ்ட் பண்றாங்க. சரியாங்க, ஸோ அதனால இந்த சிப்பாய் முட்டினி அப்படின்றது என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வளர்ந்துருக்கும். சரிங்க, சோ இதுல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிப்பாய் முட்டினி ஓகேங்களா கழகத்தின், சரிங்களா, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டோம், நம்ம இங்கேயே சொல்லிட்டோம் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்தியன் சோல்ஜர் மிட்டினி ஆர் சிப்பாய் மிட்டினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சரிங்களா. இதே இந்தியன் மியூட்டினி என்னவா அழைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நம்ம பார்த்தா அந்த புக்கோடைய பேரு அப்படிங்கிற வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. த கிரேட் ரிபெலியன் அப்படின்னு சொல்றாங்க. த ரிவால்ட் ஆஃப் 1857 சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்தியன் இன்சரன்சஸ். ஓகேங்களா. இந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதற்கான மற்ற பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. சுதந்திரக்கான முதல் போர் அப்படின்னு சொல்லி இது அறியப்படுது. இந்தியன் மியூட்டினி. சரிங்களா. கழகம். அப்புறம் கிரேட் ரிபெலியன். அடுத்து ரிவால்ட் ஆஃப் 1857. இந்தியன் இன்சரக்ஷன்ஸ். ஓகேங்களா. இன்சரக்ஷன். ஓகேங்களா. இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கிளர்ச்சி அப்படின்றத இதுவும் வந்து அழைக்கப்படுது. இந்திய கிளர்ச்சி. ஓகேங்களா. இந்திய பெரும் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுதான் ரிபெலியன். கிரேட் ரிபெலியன் சொல்லலாம். இந்தியன் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். சரிங்களா. இதுக்கான இமீடியட் காஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ரூமர் ஸ்ப்ரெடட் பை த கேட்ரேஜ் நியூ என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ். ஓகேங்களா. கிரீஸ்டு வித் ஃபேட் ஆஃப் கவுஸ் ஆர் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து இது வந்து என்ன பண்ண முடியாது பார்த்தீங்க அப்படின்னா இதை பைட் பண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா. ஸோ லார்ட் கன்னிங் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அது என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப எரராகவே போய் முடியுது. சரிங்களா. இன் மார்ச் 1857 முக்கியமான ஒரு நபர், இவரும் ஒரு கேள்விக்குரிய ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. எப்பயுமே கேட்டுருவாங்க. சரிங்களா. பராக்பூர். ஓகேங்களா. முதல் பொறி பராக்பூர் மங்கள் பாண்டியனால தான் என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பொறி வந்து என்ன பண்ணுது தாக்கப்படுது. என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இப்படிலாம் வந்து என்ன பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மங்கள் பாண்டே மறுக்கிறாரு. மறுக்கிறதுனால இவர் வந்து டிசோபீடியன் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. நான் என்ன டிசோபீடியன் பண்றேன், இதை நல்லா பண்ண முடியாது, கவ் அப்படின்றது வந்து எங்களுக்கு புனிதமானது, அதனால நாங்க இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்றாரு. பட் அந்த ரெஃப்யூஸை ஏத்துக்காதனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே கண்ணெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவரை ஷார்ட் அவுட் பண்ணிடுறாரு. சரிங்களா. சோ அதனால வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் உணர்ச்சி பொங்க இவர் எப்படி நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு மங்கள் பாண்டே தான் யார் பண்ணிடுறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வந்து சீனியர் ஆபீசர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் பண்ணிடுறாரு. சோ அதனால பொங்கி எழுந்த நபர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணிடுறாங்க இந்த ரிவால்ட்ல வந்து பிரிட்டிஷ் வந்து கொள்றதுக்கு துணிஞ்சு ஆக்ஷனுக்குள்ள இறங்கிடுறாங்க. சரிங்களா. சோ அப்படி பார்க்கும்போது யார் இந்த மங்கள் பாண்டே அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே மங்கள் பாண்டே. சரிங்களா. இவருடைய இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19 ஜூலை 1827, 8th ஆஃப் ஏப்ரல் 1857 வரைக்கும் இவருடைய இது. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் நேட்டிவ். ஓகேங்களா. பெங்கால் நேட்டிவ்ல இருக்கக்கூடிய இன்ஃபென்ட்ரியில வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ இவர் வந்து நியூ கேட்ரேஜஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறார். ஸோ அதனால இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ அதே மாதிரி மங்கள் பாண்டே வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஓகேங்களா 8 ஏப்ரல் 1857 வந்து என்ன பண்ணப்படுறான்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் தூக்கிலிடப்படுறாருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கான சில 5 to 6 கொஸ்டின்ஸ். ஓகேவாங்க. ஸோ இன்னும் இதை பொறுமையா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள பார்க்கலாம். டோன்ட் வெரி. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே சார்ட்ல வந்து சொல்லுங்க. அதர்வைஸ் ஆஃப்லைன்ல பாக்குறவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா டெலகிராம்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா தாராளமா சொல்லலாம். சரியாங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன் வேணும் அப்படின்றதுனால ரொம்ப ஃபாஸ்டா போறோம். இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணலாம். இதுக்கடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல கொஞ்சம் டெப்த்தாவும் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இதை பார்க்கலாம். சரியாங்க. தேங்க்யூ.